ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது கட்டமாக 26 தொகுதிகளில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்டமாக 24 தொகுதிகளில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 61.38% வாக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து ஜம்மு பிராந்தியத்தில் 11 தொகுதிகள், காஷ்மீர் பிராந்தியத்தில் 15 தொகுதிகள் என 26 தொகுதிகளில் இரண்டாவது கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இரண்டாவது கட்ட தேர்தலில் சுமார் 25 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ள நிலையில் 3502 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான உமர் அப்துல்லா, பாஜக மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா, அப்னி கட்சி தலைவர் அல்டாப் புகாரி உள்ளிட்ட 239 பேர் களத்தில் உள்ளனர். அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் ராணுவ வீரர்கள், துணை ராணுவத்தினர், காவல்துறையினர் என பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது மற்றும் இறுதி கட்டமாக 40 தொகுதிகளில் வரும் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 3 கட்ட தேர்தல்களிலும் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும், இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தெரிவித்துள்ளனர். முன்னாலவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். ஒன்று அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறதுக்கு சில அங்கங்கள் இருக்கிறது, மகனுக்கு முடிச்சுக்கிட்டால் நடத்துறது. இதுக்கு ஸ்லோவாக ஒரே நாளில் ஒரே நாளில் இந்த விஷயம் இருக்கக்கூடாது. அதுக்காக கசிய விட்டு அதுக்கு ஒரு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. அதுவே ஒரு விஷயம் 2024 அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. திரு உதயநிதி இன்னைக்கு ஒரு முடி சுடுறத அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்தப்படன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வேற எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்ல, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள், அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாத சர்ச்சை குறித்து விசாரணை நடத்த குண்டூர் சரக ஐஜி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது வழங்கப்பட்ட லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக சர்ச்சை எழுந்தது. லட்டில் பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம் இருந்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்டு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த குண்டூர் சரக ஐஜி சர்வேஸ்வர் திரிபாதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழுவில் டிஐஜி கோபிநாத் செட்டி, கடப்பா எஸ்பி ஹர்ஷவர்தன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த விசாரணை குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்ச்சை முடிவுக்கு வராத நிலையில் திருப்பதி லட்டு விற்பனையும் குறையவில்லை. கடந்த 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 5 நாட்களில் சுமார் 16 லட்சத்துக்கு லட்டுகள் விற்பனையாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. லட்டு விவகாரத்தில் கார்த்தி மன்னிப்பு கேட்ட நிலையில் உடனடியாக பதிலளித்ததற்கு பாராட்டு தெரிவிப்பதாக பவன் கல்யாண் கூறியுள்ளார். லட்டு குறித்து பேசியதற்காக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரியுள்ளார். கார்த்தி, அரவிந்தசாமி உள்ளிட்டோர் நடித்துள்ள மெய்யழகன் திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் நிகழ்வு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கார்த்தியிடம் லட்டு திங்க ஆசையா என நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கார்த்தி, இங்கு லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் உணர்ச்சிமிக்க விஷயம் என்பதால் அதனை தவிர்த்து விடலாம் என்றும் கூறினார். ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. நடிகர் கார்த்தியின் இந்த கருத்திற்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். சினிமா நிகழ்வில் லட்டை வைத்து நகைச்சுவை செய்யக்கூடாது என்றும், சனாதன தர்மம் குறித்து பேசும்போது 100 முறை யோசித்துவிட்டு பேச வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கூறியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் கார்த்தி, தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெங்கடேச பெருமாளின் பக்தன் என்ற முறையில் நமது பாரம்பரியத்தை முழுமையாக பின்பற்றி வருவதாகவும் கார்த்தி தெரிவித்துள்ளார்.
திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நிலையில் உடனடியாக பதிலளித்ததை பாராட்டுவதாக ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தங்களது உடனடி பதில் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரியம் மீதான கார்த்தியின் மரியாதையை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி மற்றும் அதன் பிரபலமான லட்டு போன்ற புனிதமான விவகாரங்கள் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் ஆழமான உணர்வு சார்ந்தது என்றும் இதனை நாம் அனைவரும் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு உள்நோக்கமும் தங்களிடம் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்வதாகவும் நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மதிப்புகளுக்கு ஒருங்கிணைந்து மதிப்பளிக்க வேண்டியது நமது பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சூர்யா, ஜோதிகா உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவருக்கும் மெய்யழகன் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். இதற்கு நடிகர் கார்த்தி நன்றி தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மை என்ற பெயரில் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் எல்லை மீறி செல்வதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விமர்சித்துள்ளார். ஆனால் தான் கூறியதை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டது வியப்பளிப்பதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் பதிலளித்துள்ளார். Prakash Raj Garu, you have to learn your lessons. I respect you. It's not just Prakash Raj Garu, all the people who thinks in the name of secularism. You're going haywire. Let me tell you guys, we are extremely hurt. Don't make a mockery out of our sentiments. We are deeply, deeply hurt. It's not fun for you. Maybe it might be fun for you. It is not fun for us. It's a deep anguish, deep pain. Don't you ever forget. Before you come and think 100 times and talk about Sanatana Dharma. శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ని చూశాను. నేను చెప్పిందేంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ప్లీజ్. பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்து கூறியதால் கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக கருத்து தெரிவித்து நேர்காணல் அளித்ததாக திரைப்பட இயக்குனர் மோகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. திரௌபதி உள்ளிட்ட படங்களை இயக்கிய அவர் மீது திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் மேலாளராக பணியாற்றும் கவியரசு புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொய்யான செய்திகளை பரப்பியதாக சமயபுரம் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து திரைப்பட இயக்குனர் மோகனை கைது செய்தனர். அவரை திருச்சி 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தினர். மோகன் பேசிய சர்ச்சைக்குரிய வீடியோவை பார்த்த நீதிபதி கைது செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் நேரில் ஆஜராக அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்த நிலையில் அதற்கு முன்னதாகவே மோகனை கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி பாலாஜி இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டார்.